7th டேர்ம் 1 யூனிட் 1 ஜியாகிரஃபியில் புவியின் உள்ளமைப்பு இன்டீரியர் ஆஃப் தி எர்த். நேற்று நடத்தும் பொழுதே சொல்லியிருப்பேன். ஒரு பாறையை உடைக்கிறோம், உடைச்சிங்கன்னா ஃபுல்லாகவே பாறை தான் இருக்கும், சரியா? பட் பூமி என்னது? சூரியன்லேருந்து பிரிஞ்சு வந்த பாறை அப்படின்னு பார்த்துருப்போம். 8 பெரிய பாறை, அதில் இது ஒன்று. மேலே பாறையாக இருக்குல்ல, அது மாதிரி கிடையாது. உள்ளே ஃபஸ்ட்டு ஒரு லேயர் மட்டும்தான் பாறையாக இருக்குது. அது உள்ளே போனீங்கன்னா பாறை குழம்பாக இருக்குது. திரும்ப பாறை, திரும்ப பாறை குழம்பு, திரும்ப பாறை, அப்படி இருக்குது. ஓகேவா? சரி, அதை வச்சு அடுக்கடுக்காக பிரிக்கிறாங்க. பாருங்க, கோசாப்பழம் வெட்டுவாங்கள்ல, நல்லா இருக்கான்னு பார்க்குறதுக்கு இதை வெட்டி ஒரு பீஸ் எடுத்து இங்கே வச்சுருக்கு. உள்ளேருந்து சென்டர் பாயிண்ட்லேருந்து மேலே வரைக்கும் 6372 கிலோமீட்டர் சம்திங் வரும் ரேடியஸ், ஆரம். வெட்டி எடுத்து வச்சுருக்காங்க. எப்படி இருக்குன்னு பாருங்கள். இல்லை, ஃபஸ்ட்டு லேயர் க்ரஸ்ட் அப்படிம்பாங்க. ஃபஸ்ட் லேயருக்கு பேர் க்ரஸ்ட். நான் வரைகிறேன், வரைஞ்சிக்கிறேன். அதில் நம்ம ஃப்ரீயாக கம்ஃபர்டபுளாக இருக்காது. அதே படத்தை எடுத்துகிட்டு வந்து வரைஞ்சிட்டாங்க. ஃபஸ்ட்டு பார்ட்டு இப்போ முட்டையில் அந்த வெள்ளை ஓடு இருக்குல்ல, அந்த பார்ட் அப்படின்னு வச்சுக்கோங்க. க்ரஸ்ட். புவி மேலோடு. இதில் தான் நம்ம வசிக்கிறோம். மேடான பகுதி, இது பள்ளமான பகுதி. பள்ளமான பகுதியில் என்ன நிற்கிது? தண்ணி நிற்கும். தண்ணி நிற்கிறது கீழே உள்ளதுக்கு பேர் காண்டினென்டல் க்ரஸ்ட். புவி மேலோட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. இங்கே நம்மளாம் வசிக்கிறோமா? கண்டம் இருக்குது, கண்டத்தில் தான் வசிக்கிறோம். இதுக்கு பேர் கண்ட மேலோடு. காண்டினென்டல் க்ரஸ்ட் வார்த்தையிலே அர்த்தம் இருக்கும். இதுக்கு பேர் கடல் மேலோடு. இங்கே தான் கடல் இருக்குது. ஓசியானிக் க்ரஸ்ட். பாருங்க, பூமியில் இங்கே தரையிலேருந்து உள்ளே போக போக அடர்த்தி அதிகமாக இருக்கும். அடர்த்தினா என்ன அர்த்தம்? அடர்த்தி. அடர்த்தினா இங்கிலீஷில் டென்சிட்டி. அப்படின்னா என்ன அர்த்தம்? ஃபிசிக்ஸ் எல்லாருமே தெரியணும். மாலிகுல்லாம் எவ்வளோ நெருக்கமாக இருக்குதுன்னு பார்த்தா தான் அது அடர்த்தி. ஒரு பொருளுக்குள்ளே மாலிகுல் எவ்வளோ நெருக்கமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா அதுக்கு வேறு என்னது? அடர்த்தி. மாலிகுல் மெட்டீரியல்லாம். இது வந்து ஏ, இது பி. எதில் அடர்த்தி அதிகம்? பியில் அடர்த்தி அதிகம். ஓகேவா? ரைட். இங்கே மேலேருந்து புவியோட தரையிலேருந்து உள்ளே போக 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 டென்சிட்டி அதிகமாகும், அடர்த்தி அதிகமாகும். நாம் வச்சுக்கணும். மேலேருந்து கீழே போக போக அடர்த்தி அதிகமாகும், டென்சிட்டி அதிகமாகும் பூமிக்குள்ளே. வித் டெப்த். ஆழம் அதிகரிக்க அடர்த்தி அதிகமாகும் பூமியில். சரி, இப்போ சொல்லுங்கள் பார்ப்போம். திக்னஸ் எது அதிகம்? கண்ட மேலோட திக்னஸ் அதிகமாக, கடல் மேலோட திக்னஸ் அதிகமாக? கண்ட மேலோடு தான் திக்னஸ் அதிகம்.
கடல் மேலோடு திக்னஸ் கம்மி. படத்தை பார்த்தே சொல்லிடலாம். திக்னஸ்னால் என்னது, எவ்வளோ இதாக இருக்குது. அடர்த்தி எது அதிகமாக இருக்கும், கண்ட மேலோடு அதிகமாக கடல் மேலோடு அதிகமாக? தானே சொன்னேன், மேலேருந்து உள்ளே போக டென்சிட்டி அதிகமாகும். இப்போ கடல் மேலோடு தான் என்னவாக இருக்கும், டென்சிட்டி அதிகமாக இருக்கும். திக்னஸ் கண்ட மேலோடு. தண்ணி குடிங்க கொஞ்சம். திக்னஸ் கண்ட மேலோடு திக்னஸ் அதிகம், கடல் மேலோடு டென்சிட்டி அதிகம். ஏன்னா மேலேருந்து உள்ளே போகும். அதேமாதிரி கண்ட மேலோட்டில் என்ன சார் மெட்டீரியல் அதிகமாக இருக்குன்னா, சிலிக்காவும் அலுமினியமும் அதிகமாக இருக்கும். சிலிக்கா ப்ளஸ் அலுமினியம். ஸோ கண்ட மேலோட்டுக்கு இன்னொரு பேர் சியால் பாறைகள். கடல் மேலோட்டில் கண்ட மேலோட்டோட இது டென்சிட்டி அதிகம், திக்னஸ் கம்மி. இதில் என்ன இருக்குன்னா சிலிக்காவும் மெக்னீசியமும் அதிகமாக இருக்கும். சிமா பாறைகள். கடல் மேலோட்டுக்கு இன்னொரு பேர் என்னது, சிமா பாறைகள். பசால்ட்டுன்னு கூட சொல்லுவாங்க இன்னொரு பேர், பசால்ட். ஜியாலஜி யார் இருக்கீங்களா? ஜியாலஜி யாரும் இல்லை, ரைட். ஃபஸ்ட்டு லேயர் முட்டை எடுத்துக்கிறோம். முட்டையில் வெள்ளை ஓடு மாதிரி இருக்குது. மேலே உள்ள லேயர் எப்படி இருக்குது, சாலிடாக இருக்குது. அதை ரெண்டாக பிரிக்கிறோம். கண்டம் இருக்கிற பகுதி கண்ட மேலோடு க்ரஸ்ட்டு, காண்டினென்டல் க்ரஸ்ட். கடல் இருக்கிற பகுதி கடல் மேலோடு, அது மேலே தான் நம்ம இருக்கோம், ஓசியானிக் க்ரஸ்ட். திக்னஸ் வந்து காண்டினென்டல் க்ரஸ்ட் அதிகம், ஓசியானிக் க்ரஸ்ட் வந்து திக்னஸ் கம்மி. அது டென்சிட்டி கண்ட மேலோடு கம்மி, கடல் மேலோடு டென்சிட்டி அதிகம். அது மட்டும் இல்லை, உள்ளே போக டென்சிட்டி என்னாகும், அதிகமாகும். இருக்கிற டென்சிட்டி எங்கே அதிகமாக இருக்கும், மையத்தில், பூமியோட மையத்தில். பூமியை பால் மாதிரி கற்பனை பண்ணுங்கள், அதோட மைய புள்ளி. ஓகேவா, ரைட். கண்ட மேலோட்டில் என்ன அதிகமாக இருக்குது, சியால். கடல் மேலோட்டில் சிமா. அடுத்தது உள்ளே போகிறோம். உள்ளே போனீங்கன்னா மேண்டல் அப்படின்னு ஒன்று இருக்கும். என்னது, மேண்டல். கவசம். இந்த இதில் இருந்து கவசம். கவசத்தில் 2 லேயராக பிரிக்கிறாங்க, மேல் கவசம், கீழ் கவசம். அப்பர் மேண்டில், லோயர் மேண்டில் இங்கிலீஷில். இது எதை வச்சுன்னா மெட்டீரியல் வச்சு. இது ஒரு சில மெட்டீரியல் இருக்குது, இது ஓடு. அது உள்ளே போயிட்டோம்னா மெட்டீரியல் வச்சு கவசம். இங்கே தான் வந்து பூமியில் இருக்கக்கூடிய பெரும்பான்மையான பொருளுக்கு எதாக இருக்கும், இதில் மேண்டிலில். அதை 2ஆக பிரிக்கிறாங்க, அப்பர் மேண்டில், லோயர் மேண்டில். மெட்டீரியல்லாம் ஒன்று தாங்க, பட் அதை ஏன் சார் பிரிக்கிறாங்க அப்படின்னாக்கா, இது பார்த்தீங்கன்னாக்கா அப்பர் மேண்டில் செமி சாலிடாக இருக்கும், பாறை குழம்பாக இருக்கும். எரிமலை வெடிக்கும் பொழுது வந்து கொட்டுதில்ல, அந்த மாதிரி இருக்கும். இங்கே இருந்தால் எரிமலை வெடிக்கும் பொழுது பாறை குழம்பு மேலே வந்து கொட்டும். அதனால தான் பிரிக்கிறாங்க, செமி சாலிடு. பாறை குழம்பு. அதனால் செமி சாலிடாக இருக்குல்லையே அந்த பார்ட் அப்பர் மேண்டில். அதுக்கு இன்னொரு பேர் இருக்குது, என்ன சார்னா அஸ்தினோஸ்பியர். ரொம்ப முக்கியம், அஸ்தினோஸ்பியர். அஸ்தினோனா வீக்குன்னு அர்த்தம், பாறை வீக்காகி குழம்பா இருக்குது, அஸ்தினோஸ்பியர். உள்ளே போனீங்கன்னாக்கா சாலிடாக இருக்கும் கீழ்கவசம். மேல் கவசம் பாறை குழம்பாக இருக்குது, கீழ்கவசம் பாறையாக இருக்கும், சாலிடாக இருக்கும், திடம். அடுத்து உள்ளே போனீங்க, இது வெள்ளை ஓடு, இது வெள்ளை கரு.
முட்டையை வச்சுக்கோங்க. அடுத்து உள்ளே போனால் என்ன இருக்கும்? மஞ்சக்கரு. அதுதான் வந்து இது கோர் அப்படிம்பாங்க. என்னது? கோர். என்ன கலர் யூஸ் பண்ணலாம்? இதுக்கு பேர் கோர். புவிக்கருவம். இது ஃபுல்லாக ஓகேவா? இது புவி மேலோடு, இது மேண்டில். சரியா? இது புவி கருவம். புவி கருவத்தை ரெண்டாக பிரிக்கிறாங்க. அவுட்டர் கோர், இன்னர் கோர். வெளிக்கரு, உட்கரு. வெளிக்கருவம், உட்கருவம். அவுட்டர் கோர், இன்னர் கோர். இந்த கருவம் முழுவதும் என்ன மெட்டீரியல் அதிகமாக இருக்கும் அப்படின்னாக்கா நிக்கலும் ஃபெரஸும் அதிகமாக இருக்கும். நிக்கலும் ஃபெரஸ். ஸோ புவி கருவத்துக்கு இன்னொரு பேர் நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது? நைஃப். நிக்கலோட சிம்பல் NI, ஃபெரஸோட சிம்பல் FE. நைஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கண்ட மேலோட்டுக்கு இன்னொரு பேர் என்னது? சியால். கடல் மேலோட்டுக்கு இன்னொரு பேர் சிமா. அது மாதிரி இதுக்கு அந்த மாதிரி எதுவும் ஸ்பெஷல் இல்லை. மேல் கவசத்துக்கு முன்னே என்ன பேர்? அஸ்தினோஸ்பியர். தமிழ்லேயும் அதே பேர் தான், அஸ்தினோஸ்பியர் தான். அஸ்தினோன்னு அர்த்தம் வீக்குன்னு அர்த்தம். பாறை குழம்பாக இருக்குது. சரி, கருவம் முழுவதும் எது அதிகமாக இருக்குது? நிக்கலும் ஃபெரஸும். அதை ரெண்டாக பிரிக்கிறாங்க கருவத்தை. வெளிக்கருவம், உட்கருவம். என்ன காரணம்? வெளிக்கருவம் பாறை குழம்பாக இருக்குது, செமி சாலிட். பாறை குழம்பு, மால்டன் மேக்மா அப்படிம்பாங்க. பாறை குழம்புக்கு இங்கிலீஷில் என்ன? மால்டன் மேக்மா. உட்கருவம் வந்துட்டு சாலிடாக இருக்குது, திடமாக இருக்குது. புரியுதா? அப்போ பாருங்கள், பூமியை 3 லேயராக பிரிக்கிறாங்க. மேலே முட்டையை வச்சுக்கோங்க, கம்பேர் பண்ணிக்கோங்க. முட்டையை வச்சுக்கோங்க. முட்டையில் வெள்ளை ஓடு, அது வந்து என்னது? புவி மேலோடு. சரியா? முட்டையில் வெள்ளைக்கரு கவசம், முட்டையில் மஞ்சக்கரு கருவம். புவி மேலோட்டை ரெண்டாக பிரிக்கிறாங்க. வெள்ளை ஓட்டை என்ன மெட்டீரியல் இருக்குது, அங்கே என்ன இருக்குன்னு. சரியா? கண்டம் இருக்கக்கூடிய பகுதி என்னது? கண்ட மேலோடு. கடல் இருக்கக்கூடிய பகுதி கடல் மேலோடு. கண்ட மேலோட்டில் என்ன அதிகமாக இருக்கும்? சிலிக்காவும் அலுமினியமும். கடல் மேலோட்டில் என்ன அதிகமாக இருக்குது? சிலிக்காவும் மெக்னீசியமும். எது திக்னஸ் அதிகம்? கண்ட மேலோடு. டென்சிட்டி எது அதிகம்? பார்த்தாவே தெரியும். சரியா? திக்னஸ் பள்ளமாக இருக்குதா? அங்கே பள்ளமாக இருக்குது, அதனால தான் அங்கே கடல் தண்ணியெலாம் நிற்கிது. மேடாக இருக்குது, திக்னஸ் அதிகம். எல்லாமே கேள்வி. ஓகேவா? அடுத்தது மேல் கவசம், கீழ்கவசம். வெள்ளைக்கரு. முட்டையில் எந்த பார்ட் அதிகமாக இருக்கும்? வெள்ளைக்கரு தான் அதிகமாக இருக்கும். வெள்ளை ஓடு ரொம்ப இருக்கிறதுலே கம்மியாக இருக்கும். மஞ்சக்கரு இதாக இருக்கும். வெள்ளைக்கரு தான் அதிகமாக இருக்கும். அது மாதிரி பூமியில் அதிகப்படியான மெட்டீரியல் எங்கே தான் இருக்கும்? கவசத்தில் தான் இருக்கும். ஓகேவா? ரைட். அது மேல் கவசம், கீழ்கவசம். மேல் கவசத்தில் என்ன இருக்கும்? எப்படி இருக்கும்? பாறை குழம்பாக இருக்கும். எரிமலை வெடிக்கும் பொழுது இங்கே இருந்தால் மேலே வந்து பாறை குழம்பு கொட்டும். பாறை குழம்புக்கு பேர் மேக்மா. சரியா? சரி. அடுத்தது கீழ்கவசம், சாலிடாக இருக்கும். அடுத்து கருவம். கருவத்தில் என்ன அதிகமாக இருக்கும்? நிக்கலும் ஃபெரஸும். அதனால் கருவத்துக்கு இன்னொரு பேர் என்னது? நைஃப்.
வெளிக்கருவம் எப்படி இருக்கும்? செமி சாலிடாக இருக்கும், பாறை குழம்பாக இருக்கும். உட்கருவம் சாலிடாக இருக்கும். ஓகேவா? சரி. இப்போ இங்கேருந்து உள்ளே போக போக டென்சிட்டி என்ன ஆகும்? அதிகமாக இருக்கும். அதேமாதிரி மேலேருந்து உள்ளே போக போக டென்சிட்டி அதிகமாக, அதேமாதிரி அழுத்தமும் அதிகமாகும். வித் டெப்த் ப்ரெஷர் ஆல்சோ இன்க்ரீசஸ். ப்ரெஷர் இன்க்ரீஸ், அழுத்தம். அதேமாதிரி உள்ளே போக போக டெம்பரேச்சர் அதிகமாகும். வித் டெப்த் டெம்பரேச்சர் ஆல்சோ இன்க்ரீசஸ். வெப்பநிலை, வெப்பம் வேறு வெப்பநிலை வேறு. இப்போ நம்ம இங்கே எவ்வளோ இருக்குது தரையில்? இங்கே சேலத்தில் இப்போது 33 டிகிரி செல்சியஸ். உள்ளே போக போக வெப்பம் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். போக போக மையத்தில் பார்த்திங்கன்னா ஒரு 6000 டிகிரி செல்சியஸ் இருக்கும். அல்லது சூரியனோட மேற்பரப்பில் பார்த்தோம்னா அவ்வளோ வெப்பநிலை இருக்குது. ஏன்னா அங்கேருந்து தானே பிரிஞ்சு வந்துச்சு. அதோட வெப்பநிலை 6000 டிகிரி செல்சியஸ். சயின்ஸ் முடித்தவங்க 6000 டிகிரி செல்சியஸ் தானே, அவ்வளோ வெப்பநிலை இருக்குது. இப்போ பாறை எப்படி இருக்கணும்? லிக்விடாக தானே இருக்கணும். ஆனால் அங்கே சாலிடாக இருக்குது. என்ன காரணம்? யோசிங்க. ஃபிசிக்ஸ் முடித்தவங்களும் யோசிங்க. ஓகேவா? சரி, இது அப்படியே படமாக போட்டுக்கிறீங்களா? எழுதுங்க பார்ப்போம். படமாக போடுங்க. வரேன். படம் போடுறீங்களா இல்லை வீடியோ பார்த்து போட்டுக்கிறீங்களா? வீடியோ பார்த்து போட்டுக்கிறீங்களா? அப்புறம் கவனிங்க. லித்தோஸ்பியர் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கும். பார்த்தோமா? முந்தானேத்தா பாறை, பூமி மேலே பாறையாக இருக்குது அப்படின்னு. லித்தோஸ்பியருக்கு கிரஸ்ட்டுக்கு எனக்கு கன்ஃபியூஷன் ஆகி நான் ஒரு வாரத்தையே வேஸ்ட் பண்ணேன். நான் அப்போ படிக்கிறப்போ 15 வருஷத்துக்கு முன்னாடி. எவனா கரெக்டாக சொல்லிடுவான் அப்படின்ட்டு எக்ஸாக்டாக புரியலாம். நான் விடவே மாட்டேன். ஊராக சுற்றினேன். எவனும் கரெக்டாக ஜியாலஜி முடித்தவனே சொல்லி தரல என் ஃப்ரெண்டுங்களாம். அதுன்றான், கிளியராக சொல்லலை. எனக்கு ஒரு வாரம் வீணாக போச்சு. பணம் வேறு வேஸ்ட்டு ஒரு வாரத்துக்கு சுற்றுனதுக்கு. சரி, உங்களுக்கு சிம்பிளாக சொல்லித்தரேன் பாருங்கள். லித்தோஸ்பியர் தமிழ்லேயே அதே தான், லித்தோஸ்பியர் தான். பாறைக்கோளம் அப்படின்னு சொல்லலாம். லித்துனா அஸ்தினோ அப்படின்னா என்ன அர்த்தம்? வீக்னஸ் அப்படின்னு அர்த்தம். கிரஸ்ட்டுக்கு கீழே என்ன இருக்குது? அஸ்தினோஸ்பியர், பாறை குழம்பா இருக்கா? அது அதை குறிக்கும். லித்தோஸ்பியர்னு என்ன சார்? பாறை கோளம். லித்தோஸ்பியர்னா என்ன அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. கிரஸ்ட்டு, இப்போ முட்டையை எடுத்துக்கோங்க. முட்டையில் வெள்ளை ஓடு இருக்கா? பச்சை முட்டையாகவே இருக்கட்டும். அந்த உடச்சி வெள்ளை ஓட்டை எடுங்க. எடுத்த உடனே வெள்ளைக்கரு வந்துடுமா? என்ன இருக்கும்? ஒரு சாலிடான வெள்ளைக்கருவுடைய சாலிட் பார்ட் இருக்கும். அதே மாதிரி ஒரு சின்ன லேயர் அஸ்தினோஸ்பியர் இருக்குல்ல, அதில் ஒரு சின்ன லேயர் மட்டும் சாலிடாக இருக்கும். அப்பர் மோஸ்ட் பார்ட் ஆஃப் தி அஸ்தினோஸ்பியர். அஸ்தினோஸ்பியர்னுடைய மேல் லேயர், ஒரு லேயர் எப்படி இருக்கும்? சாலிடாக இருக்கும். அதுவும் கிரஸ்ட்டும் சேர்ந்தது தான் என்னது? லித்தோஸ்பியர். புரிஞ்சுதா? லித்தோஸ்பியர்னு என்னது? அஸ்தினோஸ்பியரின் திடப்பகுதி, மேற்புற திடப்பகுதியும் புவி மேலோடும் சேர்ந்தது. அதானது லித்தோஸ்பியர். நல்லா புரிஞ்சுக்கணும். அதிலிருந்து அடுத்தது இருக்குது. ஓகேவா? ரைட், லித்தோஸ்பியர். இங்கிலீஷில் solid uppermost part of the asthenosphere and crust combine to form lithosphere. புரியுதா? பாறை கோளம்.
இது ஒரு 5 நிமிஷம் ரீகால் பண்ணுங்கள். இப்போ நான் அடுத்தது உடனே போனாலும் புரியாது. அவன் ஆப்பிள் பழத்தோடு ஒப்பிடுறான், நம்ம என்ன பண்ணுறோம், முட்டையோடு ஒப்பிடுறோம். முட்டை தான் சரியான இதாக இருக்கும். புவி அதிர்வு அலைகள் பற்றி ஆய்வின் அடிப்படையில் சீஸ்மிக் வேவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இந்த எர்த்துகாக் வருதில்ல, அது அலை அலையாக ரெக்கார்ட் ஆகும். அது அடிப்படையில் அதை வச்சு தான் கண்டுபிடிக்கிறேன். ஏன்னா பூமிக்குள்ளெலாம் போக முடியாங்க, 6000 டிகிரி செல்சியஸ் வெப்பம், ப்ரெஷர் அதிகம். ஸோ பூமி நிலநடுக்க வருதில்ல, அது ரெக்கார்ட் ஆகும். அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. 3 அடுக்குகளாக பிரிக்கிறாங்க. என்ன 3 அடுக்கு? புவி மேலோடு, கவசம், கருவம், கிரஸ்ட்டு, மேண்டில், கோர். வெளிப்புற அடுக்கு மேலோடு ஆகும். இதன் சராசரி பருமன் 5 முதல் 30 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். 30. இமயமலையில் திக்னஸ், இமயமலை ஏரியா இருக்குல்ல, அங்கே திக்னஸ் அதிகமாக இருக்கும். கடலுக்குள்ளே அந்த மரியானா ட்ரெஞ்செலாம் இருக்குல்ல, அங்கெல்லாம் திக்னஸ் கம்மியாக இருக்கும். ஓகேவா? ரைட். அது அப்படி ரேஞ்சில் கொடுத்துருக்கான். இதன் பருமன் கண்டப்பகுதியில் என்னம்மா, கண்டப்பகுதியில் 35 கிலோமீட்டர் ஆகவும், கடல் தளங்களில் ஓசியானிக் கிரஸ்டில் 5 கிலோமீட்டர்களாக உள்ளது. கண்டத்தின் மேலோடு அதிக பருமன்னா திக்னஸ் இருந்தபோதிலும் கண்டப்பகுதியில் அடர்த்தி கடல் மேலோட்டின் அடர்த்தியை விட குறைந்தே காணப்படுது. டென்சிட்டி கம்மி. பார்த்தோம் இல்லையா? அதான் சொல்கிறாங்க. ஏனெனில் கடல் மேலோடுகள் இலகுவான மற்றும் அடர்ந்த டென்சிட்டி அதிகமான கலவை. அதுக்கு பேர் பசால்ட். சொன்னேன் இல்லையா? பசால்ட். இன்னொரு பேர் என்னது? சைமா பாரு. சிலிக்காவும் மெக்னீசியம் அதிகமாக இருக்குது. எதை வேணாலும் கேள்வியாக கேட்பாங்க பாருங்கள். பூமி ஒரு இதுக்கு நமக்கு தெரியும். நீர்ப்பரப்பு எத்தனை? பூமி மேலே 71% நீர்ப்பரப்பு, மிச்சம் 29% நிலப்பரப்பு. அதான் கண்டப்பகுதி, மேடான பகுதி, அங்கே தான் நம்ம வசிக்கிறோம். புவி மேலோடு 2 பிரத்யேகமாக பிரிக்கப்பட்டுள்ளது. கண்டங்களின் மேற்பகுதி கருங்கற்பால்களால் ஆனது. கண்டப்பகுதி கருங்கல் பாறை. சரி. இப்பகுதி முக்கிய கனிம கூறுகளான சிலிக்காவும் அலுமினிய தாதுகள். அது மட்டும் இல்லை, அது அதிகமாக இருக்குது. எல்லாமே இருக்குது. தங்கம் இருக்குது, இரும்பு இருக்குது, ஏகப்பட்டது இருக்குது. அலுமினியம் இருக்குது, எல்லாமே. பட் அலுமினியமும் சிலிக்காவும் அதிகமாக இருக்குது. அதனால் சியால் பாறைகள். இதோட அடர்த்தி எவ்வளவு? 2.7 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். அதாவது இதுக்கு அர்த்தம் ஃபிசிக்ஸ் முடித்தவங்களுக்கு தெரியணும், ரீகால் பண்ணிக்கோங்க. ஆமாம், 2.7 கிராம். இப்போ என்ன பண்ணுறாங்க? பர் சென்டிமீட்டர். இந்த கண்ட மேலோட்டிலேருந்து ஒரு பாறையை வெட்டி எடுத்துகிட்டு வரேன். அந்த பாறையோட பருமன், வால்யூம் எல்லாமே மேக்ஸ் முடிச்சிட்டிங்கல்ல, பார்த்துருப்போம். 1 சென்டிமீட்ரு நீளம், 1 சென்டிமீட்ரு அகலம், 1 சென்டிமீட்ரு உயரம். இந்த சைஸுக்கு ஒரு பாறை 1 சென்டிமீட்டர் அளவுக்கு வெட்டிட்டு எடுத்துகிட்டு வந்து அதோட நிறைய பார்த்தீங்க அப்படின்னாக்கா எவ்வளோ இருக்குமாம்மா? 2.7 கிராம் இருக்கும். இது உள்ளே போக போக அதிகமாகிட்டே போகும். ஓகேவா? இதே சைஸ் வெட்டி எடுத்துகிட்டு வருவாங்க, நிறைய அதிகமாகிட்டே போகும். அப்படின்னா என்ன அர்த்தம்? மாலிகுல்லாம் நெருக்கமாக, ரொம்ப நெருக்கமாக இருக்குன்னு அர்த்தம். ஓகேவா? கற்பனை பண்ணுங்கள், கேள்வி கேளுங்க, புரிஞ்சுக்க ட்ரை பண்ணுங்கள். மேலோட்டின் கீழ்ப்பகுதி அடர்ந்த பசால்ட் பாறைகளான ஒரு தொடர்ச்சியான பிரதேசம். அதானது கடல் தரைகளான இப்பகுதி சிலிக்கா மற்றும் மெக்னீசியத்தை மூலக்கூறுகளாக கொண்டு அமைந்ததால் அதிகமாக சிலிக்கா மெக்னீசியம் இருக்குது. அது மட்டும் கிடையாது. சரியா? நான் இங்கேயே போட்டிருக்கோம். இது கீழே, இந்த பார்ட் கண்ட மேலோட்டு கீழேயும் இருக்கும் பசால்ட்டு. ப்ளஸ்ஸு அது இல்லாமல் இதை மட்டும் எடுத்து சொல்கிறாங்க அவங்க. சிமா பாறைகள். இதன் சராசரி அதே சைஸ் வெட்டி எடுத்துகிட்டு வந்தால் அது 2.7 கிராம் இருந்துச்சு. இது எவ்வளோ இருக்குது? 3 கிராம். மாலிகுல் இன்னும் அதிகமாகிடுச்சு உள்ள அப்படின்னு அர்த்தம். நிறைனா என்னன்னு பார்த்தோம்? கிராம் எதோட அழகு? நிறை, மாஸோட அழகு. மாஸ்னா என்ன அர்த்தம்? அதில் எத்தனை மாலிகுல் இருக்குதுன்னு பார்த்தா அதுக்கு பேர் மாஸ், நிறை. அதே வால்யூம் அளவு
கண்ட மேலோட்டில் எடுத்தோம்னா 2.7 கிராம் தான் நிறைய இருக்குது, மாசு இருக்குது. அதே உள்ள கடல் மேலோட்டில் எடுத்தோம்னா எவ்வளவு? 3 கிராம் பர் சென்டிமீட்டர். சியாலின் அடர்த்தி சிமா அடர்த்தியை விட குறைவு. அதனால் சிமா மேலே என்ன இருக்குது? சியால் மிதக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. கவசம் 2வது அடுக்கு கீழே, 2வது அடுக்கு கவசம். புவி மேலோடும் கவசமும் மோகோ ரோ விசிக் என்ற எல்லை மூலம் பிரிக்கப்படுது. அவனுங்களாம் பேர் வச்சுக்கிட்டு இருக்கானுங்க, ஒரு ஆள் பேர். என்னது? இந்த இடத்துல பிரிக்கிற கோடு, இந்த இடம் பிடிக்கிற எல்லை. கிரஸ்ட்டுக்கும் மேண்டலுக்கும் நடுவில் எல்லைக்கு என்ன பேர் அப்படின்னு கேட்பாங்க. என்ன பேர்? மோகோரோ விசிக், ஒரு சயின்டிஸ்ட் பேர். கவசம் சுமார் 2900 கிலோமீட்டர் தடிமன் கொண்டது. 2900 கிலோமீட்டர் இங்கேருந்து இது வரைக்கும். டோட்டல் எவ்வளோ சொன்னேன்? 6300 சில்லற சம்திங் சொல்லியிருப்பேன். 372 அந்த மாதிரி. அதில் இது மட்டும் 2900 திக்னஸ். கவசத்தை 2ஆக பிரிக்கலாம். மேல் கவசம், அதோட அடர்த்தி, இதோட ஆழம் எவ்வளவு? மேல் கவசத்தோட ஆழம் 700 கிலோமீட்டர். கடல் மேலோட்டோட அடர்த்தி எவ்வளோன்னு பார்த்தோம்? 3 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். உள்ளே போயிட்டோம்னா உள்ளே போகப்போ டென்சிட்டி அதிகமாகல, அஸ்டினோஸ்பியர் 3.4 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப்லேருந்து 4.4 பர் கிராம் சென்டிமீட்டர் கியூப் வரைக்கும். அப்புறம் இன்னும் உள்ளே போகிறீங்க, கீழ்கவசம் சாலிடாக இருக்குது. 4.4 கிராம்லேருந்து 5.5 கிராம் பர் சென்டிமீட்டர் கியூப். உள்ளே போகப்போ டென்சிட்டி அதிகமாக போகுது. அதோட திக்னஸ் 700லேருந்து 2900 கிலோமீட்டர் வரைக்கும். அது 35லேருந்து 700 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்குது ஆழம். 700லேருந்து 2900 வரைக்கும் என்னது? கீழ்கவசம் சாலிடு பார்ட்டு. இப்போ அஸ்டினோஸ்பியர் தான் நமக்கு ரொம்ப முக்கியம். 700 கிலோமீட்டர் வரைக்கும். அங்கே இருந்தால் என்ன? அது பாறை குழம்பு வெளியில் வந்து கொட்டுது. அதை கூட கேள்வியாக கேட்கலாம், இங்கேருந்து கொட்டுது, எந்த லேயர்லேருந்து? இதுவரை கேட்கல, என்ன தான் பண்ணுறானுங்கன்னு தெரில எனக்கு. புவிக்கருவம் கோர் உள்ள மஞ்சக்கரு, சரியா? ரைட். இதுக்கு இன்னொரு பேர் பேரிஸ்பியர். இன்னொரு பேர் ஒன்றுன்னு பார்த்தோம், நைஃப். இன்னொரு பேர் என்னது? நைஃப். இந்த கவசத்தையும் கருவத்தையும் பிரிக்கிற ஒரு லேயர், அதுக்கு ஒரு பேர் வச்சுட்டானுங்க. என்னவா? வெய்சாட் குட்டன்பர்க். உள்ளே போயினா இன்னும் குட்டையாயிட்டான் அப்படின்னு வச்சுக்கோங்க, குட்டன்பர்க். அது மேலே உள்ளவருக்கு பேர் என்னது? மோகோரோ விசிக். 2 அடுக்குகளை கொண்டது. வெளிக்கருவம், உட்கருவம். அவுட்டர் கோர், இன்னொரு கோர். இங்கிலீஷில் அதுக்கு சொல்லணுமா? இங்கே மேல் கவசம் அப்பர் மேண்டில், கீழ்னா அது லோயர் மேண்டில். திரவ நிலையில் உள்ள இரும்பு குழம்பால் ஆனது, பாறை குழம்பு. 2900லேருந்து 5150 வரைக்கும் இருக்கும் ஆழம். உள்ளே போகப்போ டென்சிட்டி அதிகமாகிட்டே போகுது. உட்கருவம் திடநிலையில் உள்ள கருவம். ரெண்டுமே என்ன இருக்குது? நிக்கலும் ஃபெரஸ் தான் அதிகமாக இருக்குது. அதனால தான் கருவமாக பிரிக்கிறாங்க மெட்டீரியல் வச்சு. பட் இது லிக்யூடாக இருக்கிறனால வெளிக்கருவம், சாலிடாக இருக்கிறனால உட்கருவம். இது 5150 கிலோமீட்டர் ஆழத்துலேருந்து 6370 கிலோமீட்டர் ஆழம் வரைக்கும் இருக்குது. இதோட டென்சிட்டி எவ்வளவு? 13 கிராம். மேண்டில் எவ்வளோ பார்த்தோம்? சாரி, கிரஸ்டில் எவ்வளோ பார்த்தோம்? வெறும் 2.7 கிராம். அதே அளவு பாறையை கோர்லேருந்து வெட்டி எடுத்துகிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளவு 13 கிராம் நிறைய. அந்த அளவுக்கு எத்தனை மடங்கு? 4 மடங்கு அதிகம். சரியா? ரைட். நிக்கல் ஃபெரஸ். புவியின் கொள்ளளவில், வால்யூமில், புவி மேலோடு வெறும் 1% நிறை கிடையாது. வால்யூமில் சொல்கிறான். வால்யூம்னா எவ்வளோ இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்னு. கவசம் 84%. கருவம் எவ்வளவு? வெறும். ரேடியஸ் ஆரம், மையத்திலேருந்து சராசரி ஆரம் தான். சராசரி ஆரம் எவ்வளவு? ரேடியஸ் 6371
இங்கே 70ன்னு போட்டிருக்கான், 71ன்னு போட்டிருக்கான், இன்னொன்று இடத்துல 72ன்னு இருக்கும். 3ல் ஏதாவது ஒன்று தான் இருக்கும், அதை எடுத்துக்கோங்க ஆன்சர். புவி நகர்வுகள். இப்போ ரீகால் ஆயிடுச்சு. எத்தனை பேர் ரீகால் பண்ணிங்கன்னு தெரில, அதனால தான் புக்கை ஒரு தடவை எடுத்துட்டேன். 2-3 தடவை அந்த வார்த்தை கேட்டாச்சு, படம் உருவாயிருக்கும். அப்புறம் வார்த்தையை மட்டும் எடுத்து பார்த்துக்கோங்க. சரியா? கவசம், கருவம், அதை வச்சு ரீகால் பண்ணு. கேள்வி கேட்டு எடுத்து பார்த்தீங்கன்னா ஞாபகம் வந்துடும். படம் ஞாபகம் இருக்கும், மறக்கவே மறக்காது. படத்தை இதுக்கு பேர் என்ன, இதுக்கு பேர் என்னது அப்படின்னு கேள்வி கேட்டு பண்ணிக்கணும். கேள்வி கேட்டு எடுத்து பார்க்கணும். சும்மா பார்த்துட்டு இருந்தீங்கன்னா வேஸ்ட்டு. இந்த ஜியாகிரஃபி வீடியோ இன்றைக்கே போட்டுறேன் பாருங்கள். திங்கக்கிழமை டெஸ்ட் இருக்கும் ஜியாகிரஃபி. நடத்தின வரைக்கும் பார்த்துட்டு வந்துருக்கு. இன்றைக்கி நாளைக்கு போட்டுருவேன். இன்றைக்கி போடுறதுனாலே நாளைக்கு போட்டுருவேன். பார்த்துட்டு வாங்க டெஸ்ட்டு. அடுத்தது புவி நகர்வுகள். எர்த் மூவ்மெண்ட் அப்படிம்பாங்க. எர்த்துனா எர்த்து மூவ் ஆகிறது தெரியும் நமக்கு. எங்கே மூவ் ஆகுது? எர்த்து தன்னை சுற்றுது. சூரியனை சுற்றி வருது. சூரியன் எங்கெல்லாம் போகுதோ அவர் பின்னாடி போயிட்டுருக்காரு. அந்த நகர்வு கிடையாது என்ன சொல்கிறது. சரியா? இப்போ நாம் பார்த்தோம். இது என்னது? இது அசினோஸ்பியர். பாறை குழம்பா? பாறை குழம்பு மேலே யார் மிதந்துக்கிட்டு இருக்கா? லித்தோஸ்பியர் மிதந்துக்கிட்டு இருக்கு. அது நம்ம நினைக்கிற மாதிரி என்ன இல்லை, முட்டை ஓல்டு மாதிரி மோல்டாக இல்லை. நம்ம கபால ஓடு இருக்குல்ல, கபால ஓடு எப்படி இருக்கும்? விரிசல் விட்டுருக்கா? அது மாதிரி விரிசல் விட்டு இருக்காங்க. அங்கே விரிசல் விட்டு ஒவ்வொன்றா இருக்கு பாருங்க. விரிசல் விட்டு இருக்குது இப்படி. இதெல்லாம் வந்துட்டு இந்த கபால மண்டையில் எப்படி இருக்குது விரிசல் இருக்குல்ல, அது மாதிரி பாருங்கள். இதெல்லாம் ஒவ்வொரு தட்டு. கபாலத்தில் ஒவ்வொரு எலும்புன்னு சொல்கிறோம்ல, அது மாதிரி இதெல்லாம் ஒவ்வொரு தட்டும்பாங்க. பிளேட் அப்படின்னு சொல்லுவாங்க. பின்னாடி பாருங்கள் எந்தெந்த கண்டம் இருக்குது அப்படின்னு பார்த்துக்கோங்க. அந்தந்த கண்டத்தோட பேர் வச்சுருப்பாங்க. அது மாதிரி மொத்தமாக மேஜராக ஒரு 7 தட்டு இருக்குது. இருக்கிறதுலே பெரிய தட்டு எது சார் அப்படின்னா பசிபிக் தட்டு தான் இருக்கிறதுலே பெருசு. பசிபிக் தானே அதிக இடத்த பிரிச்சிருக்கு. பசிபிக் கடல் மட்டும் அந்த தட்டு மேலே இருக்குது. அதனால் அதுக்கு பேர் பசிபிக் பிளேட். நான் இருக்கிறதுலே பெரிய பிளேட் பசிபிக். பின்னாடி உள்ளதையும் பார்த்துக்கோங்க படத்தை. நீங்கள் எதெல்லாம் அப்சர்வ் பண்ணுறியோ அதெல்லாம் மூளைக்கு போகும். நீங்கள் அப்சர்வ் பண்ணணும், மூளை புரிஞ்சிக்கும். அது குழந்த மாதிரி, அதை யூஸ் பண்ணுங்கள் கரெக்டாக. இந்த வராது கிராது அதெல்லாம் சும்மா உங்களை ஏமாற்றி வச்சுருக்கிறானுங்க. எல்லாத்துக்கும் எல்லாமே வரும். பசிபிக் தட்டு முடிஞ்சால் 2வது பெரிய தட்டு யுரேசியன் தட்டு. எங்கே வரைக்கும் போகுது பாருங்கள், அட்லாண்டிக் ஓஷனு அப்படியே வந்துச்சுனாக்கா இது யூரோப்பு, இது ஆசியா வரைக்கும் பசிபிக் தட்டோட டச் ஆகுது பாருங்கள். இது பசிபிக் ஓஷன் அந்த தட்டு. அட்லாண்டிக் ஓஷனில் நடுவில் வருது பாருங்கள், நல்லா அப்சர்வ் பண்ணுங்கள். 2வது பெரிய தட்டு. 3வது பெரிய தட்டு ஆப்பிரிக்கன் பிளேட்டு. ஆப்பிரிக்கா தானே பெரிய கண்டம் சார். வட அமெரிக்கா மாதிரி இருக்குது சார். இல்லை, வட அமெரிக்கா கிடையாது, அது இங்கே கம்மியாக தான் இருக்கும். ஸோ 3வது அதுவும் பாருங்கள். இது பவுண்ட்ரி. 2 தட்டு சேருதில்ல, அந்த சேரக்கூடிய இடத்துக்கு பேர் என்னது? பிளேட் பவுண்ட்ரி. எல்லை, தட்டுக்களின் எல்லை, இங்கிலீஷில் பிளேட் பவுண்ட்ரி. கோடெல்லாம் என்னது? பிளேட் பவுண்ட்ரி. இது வட அமெரிக்க தட்டு, இது தென் அமெரிக்க தட்டு, அண்டார்டிகா தட்டு, இந்தோ ஆஸ்திரேலியன் தட்டு. இது இங்கே நடுவில் இப்போ புதுசாக பிரிச்சுருக்கானுங்க, பழசெல்லாம் இல்லை. இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் சேர்ற தட்டு இந்தோ ஆஸ்திரேலியன் பிளேட். ஒன்று சேர்ந்து 2ஐயும் சேர்த்து இப்போ நடுவில் எதாவது பிரிச்சுட்டானுங்க புதுசாக உள்ள. எல்லாம் இந்த நிலநடுக்கம் வருது இல்லையா, அதெல்லாம் வச்சு இதெல்லாம் கண்டுபிடிக்கிறாங்க. அப்புறம் கடலோட பரப்பு எப்படி இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சானுங்க. அதெல்லாம் வச்சு அப்படின்னு ஒரு ஸ்டேஜில் பூமியோட மேற்பரப்பு ஒரே மோல்டாக இல்லை, உடஞ்சிருக்கு. இதில் ஒரு தட்டு ஒன்றோட மோதும். இப்போ இந்த தட்டு பார்த்திங்கன்னா ஒன்று விலகி போகும்.
இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒன்று சேரும், இந்த தட்டும் இந்த தட்டு சேரும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இந்த தட்டு இப்படி போகுது, இந்த தட்டு இப்படி வருது. ஒன்று சேருது இல்லையா, விலகுது இல்லை, அதுக்கு பேர் டைவர்ஜன் பவுண்ட்ரி. விலகி செல்லும் தட்டுகள் டைவர்ஜன் ரொம்ப முக்கியம். டைவர்ஜன் பவுண்ட்ரி எதை பார்த்துக்கங்க. எக்ஸாம்பிள், அட்லாண்டிக் நடுவில் இருக்கா பவுண்ட்ரி, அட்லாண்டிக் ஓஷன், டைவர்ஜன் பவுண்ட்ரி. தட்டனாவது விலகி போகுது. இது ஃபுல்லாகவே அப்படி தான் விலகி தான் போகும். ஒன்றை விலகி சென்றால் என்னது, அதுக்கு பேர் டைவர்ஜன் பவுண்ட்ரி. அதே யூரேஷியன் பிளேட்டும் பசிபிக் பிளேட்டுன்னா அது ஒன்று சேருது, அதுக்கு பேர் கன்வர்ஜன் பவுண்ட்ரி. அதேமாதிரி இங்கேயும் ஒன்று சேரும், இங்கே சேரும், ஒன்று சேரும், கன்வர்ஜன். ரெண்டு தட்டு ஒன்றா கன்வெர்ஜ் ஆகுது, இது டைவர்ஜ் ஆகுது. டைவர்ஜ் அப்படின்னா வச்சுக்கோங்க. இது என்னாகுது, ஒன்று உரசிக்கிட்டு போகுது, டிரான்ஸ்வர்ஸ் பவுண்ட்ரி. அதுக்கு பேர் பயங்கர மோஸ்ட் டேஞ்சரஸ் பவுண்ட்ரி. இது இதை வச்சு படமே எழுதியிருப்பாங்க. கலிஃபோர்னியா சீக்கிரம் அழிய போகுது, இங்கே தான் கலிஃபோர்னியா மாகாணம் இருக்குது. டிரான்ஸ்வர்ஸ் பவுண்ட்ரி. ஓகேவா? இப்போ பார்த்தீங்கன்னா இது ஏன் சார் இந்த மாதிரி நடக்குது, அவன் சிம்பிளாக ஒரு லைனில் சொல்லிடுவான் ஏன் அப்படி நடக்குது அப்படின்னா. இப்போ பார்த்துருப்போம், அஸ்டினோஸ்பியர் பாறை குழம்பு மேலே லித்தோஸ்பியர் மறந்துக்கிட்டு இருக்கு. ஆமாவா? இந்த பாறை குழம்பு என்ன ஆகுனா இன்னும் கொதிச்சுக்கிட்டே இருக்குது. ஏன் சார் கொதிக்குது அப்படின்னா, ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல். இந்த யுரேனியம், தோரியம் அந்த மாதிரி மெட்டீரியல்லாம் உள்ளே இருக்குது. கதிரியக்க பொருட்கள், கெமிஸ்ட்ரியில் பார்த்துருப்போம், பார்க்காதவங்க பார்ப்போம். கதிரியக்க பொருட்கள். ஆட்டம்லாம் எதனால் உருவானுச்சுன்னு பார்த்தோம். ஆற்றல் தான் பொருளாக மாறிச்சு, பருப்பொருளாக மாறிச்சு. பார்த்தோம்ல பிக் பேங் தியரியில் பார்த்தோமா இல்லையா? வரலையா? ஆற்றல் தான் பருப்பொருளாக மாறிச்சு, வெடிச்சு செத்துறது, முதல் பருப்பொருள் உருவாகுது, பிக் பேங் தியரி. திரும்ப அதை உடச்சா என்ன கிடைக்கும்? எனர்ஜி கிடைக்கும். அப்படி ஒரு சில பொருள் என்ன ஆகுனா தானாக உடஞ்சி வெப்பத்தை வெளியிடும். அந்த பொருட்களுக்கு பேர் என்னது? கதிரியக்க பொருட்கள் அப்படிம்பாங்க. தனிமங்களின் ஆவர்த்தன அட்டவணையில் எந்த நம்பருக்கு மேலே உள்ளதெல்லாம் கதிரியக்க தனிமங்கள்? எதுக்கு மேலே? யார் கிளாஸ் அட்டன் பண்ணது கெமிஸ்ட்ரி? யாருமே இல்லையா? சரி பார்ப்போம். சரி அது பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிள், யுரேனியம், தோரியம் இதெல்லாம் வந்துட்டு தானாக என்ன பண்ணும்? உடஞ்சி வெப்பத்தை வெளியிடும். அப்படி இந்த அஸ்டினோஸ்பியர் இருக்கு இல்லையா, இங்கே இருக்கக்கூடிய அந்த கதிரியக்க பொருட்கள், யூபிஎஸ்சி கொஸ்டின் இதெல்லாம் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1ல் வரும், பார்த்துக்கோங்க. இங்கே இருக்கக்கூடிய அந்த பொருட்கள் தானாக உடையும் பொழுது ஹீட் அங்கே கிடைக்குது. அந்த ஹீட்டுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா கன்வெக்ஷன் கரண்ட். அதுக்கு தான் எப்பயுமே நான் அந்த ஃபிசிக்ஸ் இதெல்லாம் எடுத்துகிட்டு தான் இங்கே வரவே வைப்பேன். கன்வெக்ஷன் கரண்ட். வெப்பச்சலனம் அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன் கேளுங்க. வீட்டில் போய் பாருங்கள். ஸ்டவ் அடுப்பு வேறு மாதிரி எரியுது. சரி, பெரிய பாத்திரம் அடுப்பில் வச்சுருக்கீங்க, அடுப்பு எரியுது, சரியா? பாருங்கள், அதில் அரிசி போட்டிருந்தீங்கன்னா அரிசி நடுவில் இருந்து மேலே வரும், மேலே வந்து ரவுண்ட் அடிக்க முடியும். இங்கே என்ன ஆகுனாக்கா இந்த அடுப்புக்கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய ஹீட்டை அதுக்கு வாங்கிடும். ஹீட்டு ஆனால் பொருள் என்ன பண்ணும்? அப்படியே மேலே போகும். மேலே போகப்போ ரெண்டு பக்கம் வெப்பத்தை கொடுத்துட்டே போகும், சரியா? இது மேலே வந்துடுச்சு, அடுத்து பின்னாடி இன்னொருத்தர் ஹீட் ஆகி மேலே வந்துக்கிட்டே இருப்பார், இப்படியே ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். இங்கே உள்ளவர் மேலே வந்தோன்னா இங்கே உள்ளவர் இங்கே வருவார், இங்கே உள்ளவர் இங்கே வருவார், இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும்.
பாத்திரத்தோட பாருங்கள், நுர கட்டுறது எங்கே இருக்கும்? பாத்திரத்தை சுற்றிலும் பக்கவாட்டில் தான் நுர கட்டும். சென்டர்லேருந்து மேலே வரும் அரிசி, இப்படி ரவுண்ட் அடிக்கும். இப்படி கீழே ஹீட்டான பொருள் மேலே போய் தன்னோட வெப்பத்தை இழந்துட்டு மீண்டும் ரவுண்ட் அடித்து திரும்ப வந்து ஹீட் ஆகி இப்படி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். அதுக்கு பேர் வெப்பச்சலனம். வெப்பம் பரவுதல்ல இது ஒரு மெத்தேடு. வெப்பம் பரவுதல்ல 3 மெத்தேடு இருக்குது. என்னம்மா ஃபிசிக்ஸு? என்னென்ன வேறு சயின்ஸ் முடித்தவங்க? நீங்கள் பேசாதீங்க. வேறு சயின்ஸ் முடித்தவங்க இப்போ சொல்லுங்கள். எதிரவன். வெப்ப கடத்தல் ஃபஸ்ட்டு, இது கன்வெக்ஷன். ரெண்டாவது அது, மூணாவது ரேடியேஷன், கதிர்வீச்சு, ரேடியேஷன். வெப்பம் அடைஞ்ச பொருள் தானாக வெப்பத்தை வெளியில் அனுப்பும். சரியா? இந்த வார்த்தையை அடிக்கடி டிவியில் கேட்பீங்களே, வெப்பச்சலனமலை சொல்லியிருக்கானா? சேம் இதேமாரி வளிமண்டலத்தில் நடக்கும். இது எங்கே நடக்குது? இதே வேலை அஸ்டினோஸ்பியரில் நடக்கும். அஸ்டினோஸ்பியரில் அந்த ரேடியோ ஆக்டிவ் கதிரியக்க பொருள்லாம் உடையுது, வெப்பம் வெளிப்படுது. அந்த பாறை குளம் என்ன ஆகும்? இதேமாரி ரவுண்ட் அடிச்சுட்டே இருக்கும். இப்படி ரவுண்ட் அடிக்கும். இது வந்து இந்த பாறையில் மோதுதா, இங்கே மோத இங்கே விரிசல் விழுவும். இது இதோட உரசுதா, உரச என்ன பண்ணும்? இது ஃப்ரிக்ஷனால் இது கொஞ்சம் கொஞ்சமாக தள்ள முற்படும். நல்லா விரிசல் விழுந்தானே என்ன பண்ணணும்? தள்ளிட்டு போயிடும். ஒரு 10 சென்டிமீட்டர் அந்த மாதிரி தள்ளிட்டு போயிடும். கேப் விழுகுதா, உள்ளேருந்து பொலக்கணும் வெளியில் வந்து கொட்டிடும். வெளியில் கொட்டினோன்னு என்ன ஆயிரும்? இது ஒரு மலையாக ஃபார்ம் ஆயிரும். நீளமான மலைத்தொடர். எங்கே பார்த்தோம்? இங்கே பார்த்தோம் இல்லையா? எங்கே? அட்லாண்டிக் ஓஷன். இது 2 டைவர்ஜன் பவுண்ட்ரி. இங்கே ஃபுல்லாக நீளமான மலைத்தொடர் உருவாயிரும். அதுமாரி பாறை உடஞ்சி வெளியில் போகுதா, உடையும் பொழுது லைட்டாக அதிரும், லித்தோஸ்பியர் அதிரும். அதுக்கு பேர் தானே இது நிலநடுக்கம். அதிர்வு தான் நடுக்கம், எர்த் குவாக். லேசான நிலநடுக்கம் இருக்கும். எங்கே? டைவர்ஜன் பவுண்டரியில். பாறை குழம்பு மேலே வந்து கொட்டி நீளமான மலைத்தொடர் உருவாயிருக்கும். இந்த ப்ராசஸ் தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் வருஷம். திரும்ப இங்கே மழை உருவாயிருச்சா, திரும்ப அதேமாதிரி அந்த ப்ராசஸ் திரும்ப அதே அஸ்டினோஸ்பியர் கன்வெக்ஷன் கரண்ட் வந்து மோதி இந்த பாறையை உடஞ்சி தள்ளி போக வச்சிடும். இப்போ இந்த மலை இங்கே வந்துடும், புதுசாக ஒரு மலை வந்துடும். இந்த மலை இங்கே உடஞ்சி இந்த பக்கம் ஒன்று போயிடுச்சு, இந்த பாதி இந்த பக்கம் தள்ளி போயிடும், புதுசாக ஒரு மலை வந்துடும் கடலுக்கு அடியில். அப்படி அட்லாண்டிக் ஓஷனுக்குள்ளே என்ன இருக்குது? நீளமான மலைத்தொடர் இருக்குது. அதுக்கு பேர் மிட் ஓசியானிக் ரிட்ஜ் அப்படிம்பாங்க. நடுக்கடல் மலைத்தொடர் எங்கே இருக்குது? அட்லாண்டிக் ஓஷனில். நடுக்கடல் மலைத்தொடர். மலை இந்தலா எங்கே இருக்குது? அட்லாண்டிக் ஓஷனை சுற்றிலும். பார்க்கலாமா? கன்வெர்ஜ் ஆகுதுன்னு பார்த்தாலும் யுரேசியன் பிளேட்டு. சரியா? இப்போ கன்வெர்ஜன் பவுண்ட்ரி இங்கே 2 பிளேட்டு ஒன்றா சேரும். இங்கேருந்து விலகி வருதா, இங்கேருந்து இது விலகி வருது. அதேமாதிரி இதுவும் இந்த பக்கம் வரும், 2 பேரும் ஒன்றா சேருவாங்க. அப்படி அதுக்கு பேர் கன்வெர்ஜன் பவுண்ட்ரி. அப்போ மோது என்ன ஆகுனாக்கா, ரெண்டும் டென்சிட்டி வேறையாக இருந்தது அப்படின்னு வச்சுக்கோங்க. டென்சிட்டி வேறையாக இருந்தது அப்படின்னாக்கா ரெண்டும் மோதுது. இப்படி மோதும் பொழுது டென்சிட்டி வேறையாக இருக்குது. இது டென்சிட்டி ஹை டென்சிட்டி, இது லோ டென்சிட்டி அப்படின்னு வச்சுக்கோங்க. ரெண்டும் மோதும் பொழுது ஒரு ஸ்டேஜுக்கு மேலே என்ன ஆகுனாக்கா படக்குன்னு உடஞ்சி ஹை டென்சிட்டி உள்ளே போயிடும். டென்சிட்டி அதிகமாக உள்ளதான் என்ன பண்ணும்? தண்ணியில் சீக்கிரம் மூழ்கும், டக்குன்னு இப்போ இறங்கிடும். இது இப்படி இருக்கும், இது இறங்கிருக்கும், இப்படி மோதிட்டு இருக்கும். இந்த இடத்துல பள்ளம் இருக்கும், பள்ளம் உருவாயிடும். 2 பிளேட் மோதுற இடத்துல என்ன ஆகும்? பள்ளம் உருவாகும். அதனால தான் பார்த்தீங்கன்னா மிட் ஓசியானிக் ரிட்ஜ்
சாரி மிட் ஓசியானிக் ரீஜன். ட்ரென்ச் பார்த்தோமா, மரியானா ட்ரென்ச்சு. இந்த இடத்துல மரியானா ட்ரென்ச்சு பள்ளம் உருவாகும். ப்ளஸ் அதிகமான இது பார்த்துருப்போம், எரிமலை குழம்பு வல்கனம் இருக்கும். இது உள்ளே போனோடனே இந்த பாறை என்ன ஆகுனாக்கா, உள்ளே பாறை குழம்பு தானே இருக்குது, அதோட ஹீட் எடுத்துக்கிட்டு இது உருக ஆரம்பிச்சிடும். உருகணுன்னா அதிலேருந்து கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும், எரியுது, கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகும். அந்த கார்பன் டை ஆக்சைடு அங்கங்கே வந்து ஓட்டையை போட்டுரும். ஓட்டையை போட்டுச்சுன்னா உள்ளே இருந்து பாறை குழம்பு அங்கங்கே வெடித்து எரிமலைகள், அது நீளமான மலைத்தொடர் உருவாக்கும். இது ஒரு சின்ன ஓட்டையை போட்டு அங்கே எரிமலையை உண்டி கொண்டிடும். எதை நெருப்பு வளையம்னு பார்த்தோம் நேற்று, பசிபிக் நெருப்பு வளையம். பசிபிக்கை சுற்றிலும் அதே கதை தான். இதே கதை இதான் பசிபிக்கு. நம்ம பசிபிக் இங்கே சுற்றிலும் ஃபுல்லாக எரிமலை, ஃபுல்லாக எரிமலை. அதனால தான் பசிபிக் நெருப்பு வளையம். ஏன் கன்வர்ஜன் பவுண்ட்ரி. ப்ளஸ் இந்த ஏரியாவில் தான் நிறைய தீவுகள் இருக்கும், தீவு கூட்டம் இருக்கும். இப்படி எரிமலை மேலே வந்து கொட்டி கொட்டி தண்ணிக்குள்ளே இருக்கிற வரைக்கும் மவுண்டெயினாக இருக்கும். தண்ணிக்கு மேலே முகடு வந்துருச்சுன்னா என்ன ஆயிரும், தீவாக மாறிடும். அப்போ அதிகமான தீவுகளை கொண்டது எது, பசிபிக் தான். தீவு உருவாகிறதுக்கு முக்கியமான காரணம் எது, பிளேட் மூமெண்ட் தான். இந்த பிளேட் இன்னும் நகர்ந்துக்கிட்டே இருக்குது. அதே மாதிரி எங்கே பாருங்கள், இந்த இடத்துல எப்படி போட்டிருக்கு பிளேட் மூமெண்ட், ஏரோ பாருங்கள், இது இப்படி போகுது, இது இப்படி போகுது. அதேமாரி இந்த இடத்துல பயங்கரமான நிலநடுக்கம் வரும், சேதம் பயங்கரமாக இருக்கும். அதேமாதிரி கன்வர்ஜன் பவுண்டரி இருக்குல்ல, அங்கேயும் நிலநடுக்கம் திடீர்னு இப்படி மோதி சட்டனா கீழே இறங்கும். இப்போது பயங்கரமான நிலநடுக்கம். டைவர்ஜன் பவுண்டரி பார்த்தோம்ல, அங்கே கூட நிலநடுக்கம் கம்மியாக இருக்கும், அதிர்வு கம்மியாக இருக்கும். அதிர்வு அதிகமாக இருக்கிறது என்னது, இந்த டிரான்ஸ்வர்ஸ் பவுண்டரிலையும் இந்த கன்வர்ஜன் பவுண்டரிலையும் அதிர்வு பயங்கரமாக இருக்கும். அதேமாதிரி எப்படி எரிமலை உருவாகுதுன்னு பார்த்தோம், டைவர்ஜன் பவுண்டரியில் நீளமான எரிமலை உருவாகும். கன்வர்ஜன் பவுண்டரியில் அங்கங்கே ஓட்டை போட்டு என்ன ஆகும், எரிமலை. இப்படி தான் எரிமலை வெடிக்கிறது. இந்த பிளேட்டை மூவ் பண்ண வைக்கிறது யாருன்னு பார்த்தோம், அச்சினோஸ்பியரில் இருக்கக்கூடிய கன்வெக்ஷன் கரண்ட், வெப்பச்சலனம். அந்த வெப்பச்சலனம் நடக்கிறதுக்கு ஹீட் யார் கொடுக்குறா, ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல், யுரேனியம், தோரியம், இந்த மாதிரியான கதிரியக்க தனிமங்கள்லாம் அந்த வெப்பத்துக்கு. எல்லாமே கேள்வி பார்த்துக்கிறது, சாதாரண விஷயம், அது ஒன்றுமே கிடையாது. ஐயோ ஜியாலஜி படிக்கிறவங்களாம் புக்கில் இருக்கும், ஸ்கூல் புக்கில் இருக்குது, அதை தான் பார்க்கும், பெரிய விஷயம்லாம் இல்லை அது. சரி, புவியின் நகர்வுகள். அதுக்கு முன்னாடி படம் பார்க்கலாமா. ரொம்ப ஸ்லோ ப்ராசஸ் நடந்துக்கிட்டே இருக்குது, வேகமாக காமிச்சிட்டான். அப்போ என்ன ஆகுது, மேலே பிளேட்ஸு மூவ் ஆகிட்டே இருக்குது. 7 பிளேட்டு மேஜர் பிளேட்டு, அது இல்லாமல் சின்ன சின்ன பிளேட்டு ஒரு 20க்கு மேலே இருக்குது. ஒரு சில இடத்துல ஒன்றா சேரும், சேர இடத்துல என்ன ஆகும், அந்த பள்ளம் உருவாகும். பயங்கரமாக அந்த பள்ளம் உருவாகும் ட்ரென்ச்சு. அப்புறம் வல்கனோஸ், அங்கங்கே ஓட்டை விழுந்து வல்கனோஸ் உருவாகும். அதுதான் எரிமலைகளாக ஃபார்ம் ஆகும். அப்புறம் தண்ணிக்கு மேலே வந்துருச்சுன்னா என்ன ஆயிடாது, தீவாக மாறிடும். அதேமாதிரி எர்த்துக்குவாக்கு வந்துச்சுன்னா பயங்கரமாக வரும். அந்த பவுண்டரியில் தான் யார் இருக்கா, ஜப்பான் இருக்கா. கவனிங்க, எங்கே இருக்குது ஜப்பானு, பசிபிக்கா, எங்கே தான் ஜப்பான் கூட தெரியாது, தெரில. வாங்க, இந்த பசிபிக் பிளேட் பாருங்க, இதான் பசிபிக் கன்வர்ஜன் பவுண்ட்ரி. இங்கே தான் ஜப்பான் இருக்குது. ஜப்பானில் அடிக்கடி நிலநடுக்கம் வரும், ஏன்னா கன்வர்ஜன் பவுண்ட்ரி. ஜப்பானே தீவு தான். இப்படி அந்த 2 பிளேட்டு கொலாய்டு ஆகும் பொழுது உருவான தீவு தான் அது. இந்த வல்கனோஸ் வந்து உருவான தீவு. அதனால தான் இந்த ஏரியா ஃபுல்லாக எங்கே பசிபிக் ஓசன் சுற்றிலும் ஏகப்பட்ட தீவு இருக்கும், கன்வர்ஜன் பவுண்ட்ரி. அதே அட்லாண்டிக் ஓசனில் மிட் ஓசியானிக் நீளமான மலைத்தொடர் இருக்கும். அதை பார்க்குறீங்களா, தெரியுதா, மலை தண்ணியெலாம் எடுத்தாச்சு. தரையில் இங்கே பாருங்கள் மலைத்தொடர், இது எல்லாமே மலைத்தொடர். இன்னும் நிறைய படம் இருக்குது, பார்ப்போம் அதெல்லாம். இங்கே பாருங்கள், கடலுக்குள்ளே தண்ணி எடுத்துட்டோம்னா இந்த மாதிரி மலைத்தொடர். சரி, புவியின் நகர்வுகள். பாறை கோளத்தில் ஏற்படும், அதான் லித்தோஸ்பியர் உடைப்பு.
புவித்தட்டுகளை உருவாக்குகிறது. அங்கங்கே விரிசல் விட்டு புவித்தட்டு பிளேட்ஸ். சரியா? அடுத்தது, ஒவ்வொரு நிலத்தட்டும் கண்டத்தட்டுகளாகவோ அல்லது கடல் தட்டுகளாகவோ தன்னிச்சையாக புவி மேலோட்டின் கீழ் உள்ள மென் அடுக்கின் அஸ்டினோஸ்பியர் மேல் மிதக்கிறது. கடல் தட்டுன்னா ஒன்றும் கிடையாது. கடல் பகுதி அதிகமாக இருந்தால் கடல் தட்டு, நிலப்பகுதி அதிகமாக இருந்தால் நிலத்தட்டு, கண்டத்தட்டு. இப்போ பசிபிக் ஓசன் இருக்குல்ல, அது கடல் தட்டு. யூரேசியன் பிளேட் இருக்குல்ல, கண்டத்தட்டு. காண்டினென்டல் பிளேட்டு, ஓசியானிக் பிளேட். அவ்வளோதான் இங்கிலீஷில். புரிஞ்சுதா? ரைட்டு தான். எது மேலே மிதக்குது? அஸ்டினோஸ்பியரா. அவங்க விரிசல் விட்டு தனித்தனியாக போகிறாங்க. அதனால் என்னது, இதெல்லாம் ஒவ்வொரு பிளேட்டு. இது வந்துட்டு கண்டத்தட்டு, இது கண்டத்தட்டு, இது கடல் தட்டு, ஓசியானிக் பிளேட்டு. கிரஸ்ட்ன்னு சொல்லக்கூடாது, ஓசியானிக் பிளேட். நிலத்தட்டுகள் நகர்வுகளே கண்டத்தட்டு நகர்வுகளாகும். அந்த கண்டத்தட்டு நிலத்தட்டு அதானது பிளேட் டெக்டானிக் அப்படின்னு சொல்லுவாங்க. மூமெண்ட் ஆஃப் லித்தோஸ்பியரிக் பிளேட். சரியா? சரி. புவியின் உட்புறத்திலிருந்து வெளிப்படும் வெப்பமானது தட்டுகளின் இயக்க சக்தியாக செயல்படும். புவியின் உட்புறம் எங்கேருந்து வெப்பம் கிடைக்குது? அஸ்டினோஸ்பியரில். எப்படி? ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல் உடையிறதுனால. ஒரே லைனில் சொல்லிட்டான், அதில் அவ்வளோ விஷயம் இருக்குது. இத்தட்டுகள் வெவ்வேறு திசைகளில் வெவ்வேறு வேகத்தில் நடக்குது. ஆமாவா? பார்த்தோம். இது ரெண்டும் இப்படி போகுது. சரியா? இதுவும் மோதுது. இது ரெண்டும் விலகி செல்லுது. இந்த பிளேட் என்னது அப்படி போகுது. அப்படி அங்கங்கே ஒவ்வொரு திசையில் போயிட்டு இருக்குது. அந்த திசைகளை பற்றி போடுறத அங்கே இது போட்டிருப்பான், ஏரோ போட்டிருப்பான். எந்த திசையில் நகரதுன்னு ஏரோ. அதெல்லாம் ஸ்லோ பண்ணி பார்த்துக்கங்க வீடியோவை. இத்தகைய தட்டுகள் இது என்ன? இது கன்வர்ஜன் பவுண்ட்ரி. ரெண்டு தட்டு சேர்றது. ஒன்றிலிருந்து மற்றொன்று விலகி செல்லும் பொழுது அகன்ற பிளவுகளை புவியின் மேற்பரப்பில் உருவாகிறது. விலகி செல்லும் பொழுது. அதே சமயம் சிற்சில பகுதிகள் ஒன்றோடு மற்றோடு அருகாமையில் நெருங்கி வரும் பொழுது மோதிக்கொள்கிறது. ஓர் கடற்தட்டானது கண்டத்தட்டின் மேல் மோதும் பொழுது அடர்த்தி மிகுந்த கடற்தட்டு, அடர்த்தியாக தானே அதிகம், கண்டத்தட்டின் கீழே சென்று விடுகிறது. அவ்வாறு செல்லும் பொழுது ஏற்படும் அழுத்தத்தினால் மேற்பரப்பு வெப்பமடைந்து உருகத் தொடங்கி கண்டத்தட்டுகளின் விளிம்பு பகுதியில் எரிமலைகளை உருவாக்குகிறது. பார்த்தோமா? உள்ள போது உருகி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகுது. கண்டத்தட்டு, இது கடல் தட்டு, இது கண்டத்தட்டு. கண்டத்தட்டோட விளிம்புனானது கடைசி. அங்கேனாவது அங்கங்கே தெரியுதா? ஸ்க்ரீன் தெரியலையா? ஏன் இவ்வளோ நேரம் ஆச்சு அப்போ சொல்கிறதுக்கு? நேரம் ஆயிடுச்சா? கடல் தட்டு என்ன ஆகுது? டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ கண்டத்தட்டுக்கு அடியில் உள்ளே போயிடும். உள்ளே போனால் அஸ்டினோஸ்பியரில் உருகி கார்பன் டை ஆக்சைடு ரிலீஸ் ஆகி அங்கங்கே ஓட்டை விழுந்து கடல் விளிம்பு இருக்குது. கடல் தட்டு இருக்குல்ல, அதோட விளிம்பு எல்லை அங்கே என்ன பண்ணுது? ஓட்டை விழுந்து அங்கங்கே வல்கனோஸ் உருவாகுது அப்படின்னு சொல்கிறான். அதே போன்று அடர்த்தி வேறுபடுவதால் இரண்டு தட்டுகள் மோதிக்கொள்ளும் பொழுது கடல் அகழிகள் உருவாகுது. அகழி பள்ளம், இந்த இடத்துல பள்ளம். இது சரியாக படம் போடல, இந்த இடத்துல பள்ளம் உருவாயிடும். எங்கே எந்த ஏஜ்லன்னு கேட்பாங்க. ரெண்டு தட்டு சேர்கிற இடத்துல கடல் அகழி உருவாகும். கண்டத்திட்டோட விளிம்பு பகுதியில் இந்த மாதிரி வல்கனோஸ் உருவாகும். அங்கங்கே ஓட்டை போட்டு வல்கனோஸ். நீளமான மலைத்தொடர் டைவர்ஜன் பவுண்டரியில் உருவாகும் விலகி செல்கிற இடத்துல. ஓகேவா? சில சமயங்கள் தட்டுகள் ஒன்றின் மேல் ஒன்று மோதும் போது வளைந்த மடிப்புகள் உருவாகும். ரெண்டும் ஒரே டென்சிட்டியாக இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ரெண்டு தட்டு மோதுது, ரெண்டு பேரும் ஒரே டென்சிட்டியாக இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. மடிஞ்சு மேலே எந்திரிப்பாங்க. அப்படியே மேலே ரெண்டு பேரும் ஈக்குவலாக இருக்கான், மடிஞ்சு மேலே எந்திரிக்கும். அதானது மடிப்பு மலைகள். மடிப்பு மலை எப்படி உருவாகுது? இப்படி தான். நமக்கு தெரிஞ்ச மடிப்பு மலை என்ன இருக்குது? இமயமலை, இளம் மடிப்பு மலை. அது மட்டும் இல்லை, ஆண்டிஸ் பார்த்தோம், ராக்கீஸ் பார்த்தோம், ஆல்ப்ஸ் பார்த்தோம். எல்லாமே மடிப்பு மலை தான். ரெண்டு பிளேட் பவுண்டரியில் தான் இருக்கும் பாருங்கள் எல்லாத்தையும். ஆண்டிஸ் பிளேட் பவுண்ட்ரியா, ராக்கீஸ் பிளேட் பவுண்ட்ரியா, அது மாதிரி இங்கேயும் இது பிளேட் பவுண்ட்ரி தான் ஒரு காலத்தில், இப்போ இல்லை. ஆனால் பக்கத்தில் இருக்குது பிளேட் பவுண்ட்ரி. அது மாதிரி இங்கே பாருங்கள் இமயமலை. அதனால தான் இமயமலையில் அடிக்கடி நிலநடுக்கம் வரும். பிளேட் பவுண்டரியில் தான் நிலநடுக்கம் அதிகமாக வரும். புரிஞ்சுதா? பிளேட் இது ரெண்டும் ஈக்குவல். இதுவும் கண்டத்திட்டு,
இதுவும் கண்டத்திட்டு. 2 ஈக்குவல் டென்சிட்டி, யாரும் உள்ளே போக மாட்டாங்க. 2 பேரும் ஈக்குவலாக இருக்காங்க, மோதிக்கிறாங்க, மடிஞ்சு மேலே இன்னும் வளர்ந்துக்கிட்டே இருக்குது இமயமலை. வருஷத்துக்கு இத்தனை சென்டிமீட்டர் வளருதுன்னு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா? மடிப்பு மலை தோன்றதுக்கு காரணம் என்னன்னு கேட்பாங்க. டென்சிட்டி ஈக்குவலாக இருக்கக்கூடிய 2 தட்டுகள் மோதும் பொழுது. புரிஞ்சுதா? ரைட். நடந்துக்கிட்டே இருக்குது, எல்லாமே இன்னும் நடந்துக்கிட்டே இருக்கும். அதான் சொன்னேன், ஒரு காலத்தில் இமயமலை இருக்கக்கூடிய இடம் ஆக்சுவலாக கடல். அந்த இடத்துல கடலுக்குள்ளே தண்ணிக்கு கீழே இருந்த நிலப்பரப்பு தானே அது மடிஞ்சு மேலே எந்திரிச்சிருச்சு. அதனால தான் இமயமலையில் நம்ம மேற்கு தொடர்ச்சி மலையில் மாதிரி பாறைகள் ஸ்ட்ராங்காக இருக்காது. அதெல்லாம் படிவு பாறை. கடலில் மண் போய் படிஞ்சு 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 உருவான பாறைகள். அது ஈஸியாக பொல பொலன்னு கொட்டிடும். நம்ம மேற்கு தொடர்ச்சி மலை அப்படி கிடையாது. உள்ளேருந்து மேக்மா வந்து கொட்டி உருவான பாறைகள். அதனால் அதோட இது ஸ்ட்ராங்காக இருக்கும். சரியா? மினரல்ஸ் அதிகமாக இருக்கும் நம்மளதில். அதெல்லாம் கண்டத்தட்டு நகர்வுகள் புவியின் மேற்பரப்பில் பல்வேறு மாற்றங்களை உருவாக்குகிறது. அதனாலயா மடிப்பு மலை உருவாகுது, பள்ளம் உருவாகுது. சரியா? வல்குணம் உருவாகி அங்கே ஒரு மலை உருவாகுது. இந்த மலை மேற்கு தொடர்ச்சி மலை அதே மாதிரி தான். அந்த என்ன மலை அப்பப்போ வருஷத்துக்கு ஒரு தடவை நெருப்பு வைப்போமே, திருவண்ணாமலை. அது ஒரு காலத்தில் எரிமலை. அது இப்படி பாறை குழம்பு வந்து கொட்டி உருவானது தான் அது. சரியா? அந்த மாதிரி மாற்றங்களை உருவாக்குது. அப்புறம் அங்கங்கே என்ன ஆகுனாக்கா திடீர்னு பள்ளம் வந்துடும் மோதுறதுனால. ரிஃப்ட் அப்படின்னு சொல்லுவாங்க பள்ளம். பிளாக் மவுண்டெயின் 2 பிளேட்டு மோதி திடீர்னு ஒரு லேண்டு மட்டும் உயர்ந்துடும் மேலே. அதுக்கு பேர் பிளாக் மவுண்டெயின். இதெல்லாம் உருவாக்குறது யார்? பிளேட் மூவ்மெண்ட்டு தான். இதாக தான் சொல்கிறாங்க. கண்டத்தட்டு நகர்வுகள் புவியின் மேற்பு பல்வேறு மாற்றங்களை உருவாக்கிறது. புவியின் நகர்வுகளை அதன் ஆக்க சக்திகளின் அடிப்படையில் 2ஆக பிரிக்கலாம். ஆகனா புது லேண்டு உருவாக்குறது. புவியின் உள்ளிருந்து வெளிப்படும் ஆற்றலானது அக உந்து சக்திகள். இப்போ பார்த்தோம்ல, அது அக உந்து சக்தி. அஸ்டினோஸ்பியரில் இருக்கக்கூடிய ஹீட்டு எனர்ஜி, அதனால் ஃபோர்ஸு, ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸு, அதனால் பிளேட் நகருது, அதனால் இது வரணும். அது அக உந்து சக்தி. எண்டோஜீனிக் ஃபோர்ஸஸ். அது மாதிரி வெளியில் மேலே அன்றைக்கே பார்த்துருப்போம், ஆறு காற்று ஒரு இடத்துல அரிக்கும், அங்கே ஒரு லேண்ட்ஃபார்ம் உருவாகும். அதை எடுத்துகிட்டு போய் என்ன பண்ணும், வேறு இடத்துல டெபாசிட் பண்ணும், அங்கே ஒரு லேண்ட்ஃபார்ம் உருவாகும். இது எங்கேருந்து இந்த வேலையை செய்கிறாங்க? வெளியிலேருந்து செய்கிறாங்க. அதனால் அதுக்கு பேர் வெளி இயக்க சக்தி, புற உந்து சக்தி, எக்ஸோஜீனிக் ஃபோர்ஸஸ். இப்படி எண்டோஜீனிக் ஃபோர்ஸஸும் எக்ஸோஜீனிக் ஃபோர்ஸஸ் என்ன பண்ணுது? பூமியோட மேற்பரப்பை மாற்றிக்கிட்டே இருக்காங்க. இதை பற்றி படித்தோம்னா ஜியோமார்ஃபிக் ப்ராசஸ். சரியா? இதை பற்றி படித்தா இது ஜியோமார்ஃபிக் ப்ராசஸ், ஜியோமார்ஃபாலஜி. ஜியோமார்ஃபிங்னா உருவாகிறது, மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. அக உந்து சக்திகள் விரைவான எதிர்பாராத நகர்வுகளையும், புற உந்து சக்திகள் வேகம் குறைந்த நகர்வுகளையும் ஏற்படுத்துகிறது. திடீர்னு நிலநடுக்கம் வருமா? அதான் சொல்கிறாங்க. ஆனால் தப்பாக சொல்கிறான், ரெண்டுமே நடக்கும். அக உந்து சக்தியில் இப்போ இமயமலையெல்லாம் வளருதுல்ல, ஸ்லோவாக தான் வளருது. பட் எரிமலை வடைக்கிறது வேகமாக நடக்கும். அப்போ ரெண்டுமே நடக்கும். எதில்? அக உந்து சக்தியில். அது தனி பாடம் இருக்குது, பார்ப்போம். அக உந்து சக்தியில் நிலநடுக்கம் திடீர்னு நடக்கும், எரிமலை வெடிப்பு திடீர்னு நடக்கும், வேகமாக நடக்கும் அப்படின்றாங்க. புவி மேலோட்டில் கவச மேலடுக்கிற்கு இடையே உள்ள பகுதி மென்பாறை கோளம். புவி மேலோட்டில் கவச மேலடுக்கிற்கும் இடையே உள்ள, அதான் என்னது, அஸ்டினோஸ்பியர் தான் சொல்கிறாங்க, மென்பாறை கோளம். அவர் தான் யார் காரணம்? புவி மேலே லித்தோஸ்பியர் நகர்வுக்கு அங்கே உடையக்கூடிய அந்த ரேடியோ ஆக்டிவ் மெட்டீரியல்ஸ். சரியா? இங்கிலீஷ்லேயும் அப்பப்போ பார்த்துக்கோங்க. எங்கே அந்த இது? ஓகே, அஸ்டினோஸ்பியர். அந்த இப்போ நம்ம பார்த்தோம்ல, அது வல்கணும். இதெல்லாம் இதோட இருக்கட்டுமா? நடத்திடலாமா?
இன்னும் 20 நிமிஷம் போனால் அப்புறம் இழுத்துட்டு போயிடும். சரி பார்த்துடலாம், நடத்திடுறேன் விடுங்க. புவி மேலோட்டின் ஒரு பகுதியில் ஏற்படும் திடீர் நகர்வு அதான் நிலநடுக்கம். நிலத்தை அதிர வைக்கும், அதுக்கு பேர் தான் நிலநடுக்கம். எந்த ஒரு இடத்தில் நிலநடுக்கத்தை ஏற்படுத்துகின்றனவோ அது நிலநடுக்க மையம் அப்படிம்பாங்க, ஃபோக்கஸ். சரி, இதை வச்சுக்கோ. இந்த இடத்துல தான் சேலம் இருக்குது. சேலத்துக்கு அடிவில் நிலநடுக்கம் எங்கே நடக்கும்? லித்தோஸ்பியரில் தான் நடக்கும், அதிர்வு உண்டாகும். அதுக்கு காரணம் அஸ்டினோஸ்பியர், லித்தோஸ்பியரில் நடக்குது. இந்த இடத்துல அதிர்வு உண்டாகுது. எந்த இடத்துலேருந்து அதிர்வு ஸ்டார்ட் ஆகுதோ வைப்ரேஷன், அதுக்கு பேர் ஃபோக்கஸ், நிலநடுக்க மையம், உள் மையம்னு சொல்லுவாங்க. அதுக்கு மேலே சேலத்தை வந்து நிலநடுக்க வெளி மையம் அப்படிம்பாங்க, எபி சென்டர். சரியா? ஃபோக்கஸ்ஸு இன்னொரு பேர் ஹைப்போ சென்டர். ஹைப்போனா உள்ள, நிலநடுக்க மையம், நிலநடுக்க உள் மையம். பூமிக்குள்ளே லித்தோஸ்பியரில் எங்கே நடக்குதோ அதுக்கு மேலே எந்த ஊர் இருக்கோ அதுக்கு பேர் என்னது? நிலநடுக்க வெளி மையம். இன்னும் எர்த்குவாக்கை வாக்கு பற்றி நிறைய தெரிஞ்சுக்கணும், பார்ப்போம். நிலநடுக்க மேல் மையம், எபி சென்டர். ஓகேவா? புவி அதிர்வு அலைகள் பதிவு செய்யும் கருவி நில அதிர்வுமானி, சைஸ்மோகிராம். சீஸ்மோகிராம்னு போடுவானுங்க, சைஸ்மோகிராம். கிராம் பதிவு செய்யக்கூடிய கருவி. இந்த மாதிரி ஒரு கருவி இருக்கும். பழைய காலத்து கருவி இது. தொங்க விட்டுருப்பாங்க, பேப்பர் சுற்றிக்கிட்டே இருக்கும். நிலம் அதிரலை அப்படின்னா ஒரு கோடு மட்டும் இருக்கும். நிலம் அதிர்ச்சுன்னா இந்த குண்டு ஆடும், அப்போ கோடு அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி ஆடும். இந்த மாதிரி இருந்தாங்க நிலநடுக்கம் இல்லை. இந்த மாதிரி தான் நல்லா அதிருதுன்னு அர்த்தம், பூமி ஆடுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி தான் நல்லாவே ஆடுதுன்னு அர்த்தம். சரியா? இந்த கருவிக்கு பேர், ரெக்கார்ட் பண்ண இந்த கருவி இருக்குல்லையே, இதுக்கு பேர் தானே இது சைஸ்மோகிராஃப், கிராம் ஏதோ ஒன்று. இந்த கோடு எவ்வளோ லென்த் இருக்குதுன்னு அளப்பாங்க. அது அந்த கோட்டை, அது நிலநடுக்கத்தை அளக்க பயன்படும் கருவி. அதுக்கு பேர் ரிக்டர் ஸ்கேல். எவ்வளோ லென்த் இருக்குது அந்த கோடு லென்த் அதிகமாக இருந்தால் என்ன அர்த்தம்? நல்லா அது இருந்துருக்குன்னு அர்த்தம். கம்மியாக இருந்தால் கம்மியாக அது இருந்துருக்கு. 2 கொஸ்டின். சைஸ்மோகிராம் நிலநடுக்கத்தை பதிவு செய்யும் கருவி. ரிக்டர் ஸ்கேல் அந்த நிலநடுக்கத்தை எர்த்குவாக்க அளக்க பயன்படும் கருவி, ரிக்டர் ஸ்கேல். அது 0லேருந்து 9 வரைக்கும் இருக்கும், அதில் சென்டிமீட்டர். சரியா? அந்த டைமில் யூஸ் பண்ணுவாங்க, பாருங்கள். நியூஸ்லலாம் வரும் பாருங்கள் அடிக்கடி. இதன் ஆற்றல் செறிவின் அளவினை ரிக்டர் அளவினை கொண்டு கணக்கிடுவார். ரிக்டர் அளவு 0லேருந்து 9. எவ்வளோ லென்த் இருக்குது? நிலநடுக்கத்திற்கான காரணங்கள். எனக்கு தெரிஞ்சு இது போதும். பார்க்கலாம்.